ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலத்தில் இருக்குது. இது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காலேஜ். இது ஒரு பெஸ்ட் காலேஜ். அதை பற்றி தான் என்னுடைய ஃபீஸ் டீட்டெயில், என்னுடைய கட் ஆஃப், என்னுடைய பிளேஸ்மெண்ட்ஸ், என்னுடைய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், என்னுடைய கேம்பஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் உடைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் தான். இது வந்து 1996 இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நியர்லி ஒரு 24 இயர்ஸ்க்கு மேலேயே இது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ ஒரு ஓல்டஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். ஸோ அதனால் அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து பெஸ்ட்டாகவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஸோ அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களே வந்து எல்லாமே சிலபஸ்ஸு, கொஸ்டின் பேப்பர், வேல்யூஷன் எல்லாமே அவங்களே பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்காக இருந்தாலும் சரி, கேம்பஸ் செலெக்ஷன் ஆகிறதுக்காகவும் சரி, ஒரு ஜாப்புக்கு போகிறதாலும் சரி, என்ன சிலபஸ் வேணுமோ அதை அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அட்டானமஸ். அடுத்து இன்னொரு இதனுடைய இது என்ன அப்படின்னா நேக் கமிட்டியினுடைய A+ கிரேடு இதுட்டு இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு பல வீடியோவில் சொன்னது தான். ஒரு அட்டானமஸாகவும் A+ கிரேடு, நேக்கினுடைய A+ கிரேடு இருந்துச்சுன்னா அது ஒரு பெஸ்ட் காலேஜாக இருந்தால் மட்டும்தான் இது கிடைக்கும். ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டுமே அட்டானமஸும் நேக் A+ கொடுக்கறதுக்கு அவங்க காலேஜ் விசிட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபுடைய எஜுகேஷன் பார்ப்பாங்க. எஜுகேஷன் வந்து PhD நிறையா வச்சுருக்கணும். அதேமாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு காலேஜினுடைய இதுக்கு நேக் கமிட்டி A+ கொடுப்பாங்க. அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸுடைய பாஸ் அவுட், எவ்வளோ பாஸ் ஆகுறாங்க, எப்படி வந்து அவங்களுடைய மார்க் வெளியே வருது, அவங்க எந்த அளவுக்கு ப்ளேஸ் ஆகுறாங்க, இதெல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நேக் கமிட்டி A+ கொடுத்துருக்கு அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் காலேஜ்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ காலேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட் காலேஜ் தான். ஸோ இது வந்து அட்டானமஸ் காலேஜ். ஓகே. ஸோ இதனுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸு நல்லாவே இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 11 லட்சம் பர் இயருக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அதேமாதிரி 10 lakhs பர் இயர்க்கெலாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு இவங்கெல்லாம் ஃபைனல் இயர் படிக்கிறாங்களோ ஸோ அவங்க எல்லாருமே வந்து இதில் செலக்ட் ஆகுறாங்க. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஓகே. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபீஸ் எப்படி இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் இது எல்லா காலேஜஸும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்கிறது தான். மினிமம் ஒரு 3 lakhs வந்து ஹாஸ்டல் அண்டு காலேஜ் ஃபீஸ் வரத்தான் செய்யும். ஸோ இந்த காலேஜிலும் பார்த்திங்கன்னா 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் காலேஜ் ஃபீஸ் வரலாம். ஹாஸ்டல் வந்து 1லேருந்து 1.2 வரைக்கும் வரலாம். ஸோ இது அரௌண்டு 3 lakhsக்குள்ளே பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த 3 lakhsக்கும் ஒருத்தான இன்ஸ்டியூஷன் தான். ஏன்னா இதனுடைய கட் ஆஃபை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். எந்த காலேஜுக்கு வந்து கட் ஆஃப் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஓகே. ஸோ இப்போ ஹாஸ்டல் பார்த்துட்டிங்கன்னா இவங்க நல்ல ஹாஸ்டல் தான். ஸோ ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தான் இருக்குது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸோடைய, அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிவ்யூவும் இருக்கத்தான் செய்யுது. ஓகேங்களா? ஸோ அவங்க காலேஜ் வைஸும் சரி, ஹாஸ்டல் வைஸும் சரி, அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ் தான். ஸோ உங்களுக்கு வந்து குவாலிட்டியான எஜுகேஷன் ப்ளஸ் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினாகவே இருக்கக்கூடியதான். அடுத்து இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இது கேம்பஸ் ஃபுல்லாமே நல்ல காடுகள் நிறைந்த இடம், அதனால் இயற்கை சூழ்நிலையில் இருக்கும். ஸோ உங்களுக்கே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். சத்தியமங்கலத்தில் இது காட்டை ஒட்டி இருக்கிறனால ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். பார்க்குறதுக்கு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காலேஜுக்குள்ளே போகும்போதே ஒரு நல்ல ஒரு நேச்சுரலாக அப்சர்வ் பண்ணுவீங்க. ஓகே. அடுத்து நம்ம இந்த காலேஜினுடைய கோர்சஸ் என்ன இருக்குது, என்னுடைய லாஸ்ட் இயர் என்னென்ன கட் ஆஃப் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா இவங்க வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் கொடுக்குறாங்க. எப்படி ஒரு யூனிவர்சிட்டியில், அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாமே இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எல்லா கோர்ஸுமே ஃபில் ஆகுது. அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. சில காலேஜஸில் கோர்ஸ் இருக்கும், ஃபில் ஆகாது. பட் இந்த காலேஜில் கோர்ஸும் இருக்குது, அதே மாதிரி அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. சரி. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜினுடைய ப்ரீவியஸ் இயர், அதாவது 2023 இருந்தக்கூடிய கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய காலேஜ் கோடு என்ன அப்படின்னா 2702, அதாவது 2702 இதுதான் காலேஜ் கோடு. இதில் வந்து ஃபஸ்ட்டு கோர்ஸ் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸு. ஓசிக்கு 184. ஸோ 184 வந்து மேக்ஸிமம். இதுக்கப்புறம் 178, 177 இதெல்லாம் மேக்ஸிமம் அந்தந்த இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மினிமம் 178 வரைக்கும் தான் கிடைக்கும். ஓசிக்கு 184 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் நான் ஆல்ரெடி சொன்னேன், நிறைய கோர்சஸ் இவங்க வச்சுருக்காங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் நிறைய காலேஜஸில் இருக்காது, பட் இந்த காலேஜில் இருக்குது. அதுக்கும் பார்த்திங்கன்னா 154 அதனுடைய மேக்ஸிமம் கட் ஆஃப் இருந்தால் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இதுக்கு 181 இருக்கணும். அது கம்யூனிட்டி வைஸாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்து பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 167, இது கம்யூனிட்டி வைஸாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி இது 167.5 இருக்கணும். ஸோ இந்த
பயோடெக்னாலஜி கோர்சஸ்லாம் நிறைய காலேஜஸில் இருக்கிறதே இல்லை. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நிறைய காலேஜஸில் இருக்கிறது இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் 181.5 இருக்கணும். அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனுக்கு வந்து 176.5 இருக்கணும். அடுத்து சிவில் இன்ஜினியரிங் 155 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இது 189 இருக்கணும். அதுக்கு கீழே இருந்துச்சுனாலும் கம்யூனிட்டி வைஸாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இதுக்கு பார்த்திங்கன்னா 178.5 மினிமம் இருக்கணும். அதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த காலேஜுக்கு தகுந்த மாதிரி கம்யூனிட்டி தகுந்த மாதிரி மாறும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதனுடைய கட் ஆஃப் எவ்வளோனா 183. அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் 176. அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 172.5 வரைக்கும் இருக்கணும் கட் ஆஃப். ஃபுட் டெக்னாலஜி இதெல்லாம் நிறைய கோர்சஸ் இந்த காலேஜ் ஃபுட் டெக்னாலஜியில் நிறைய காலேஜஸில் இல்லை. ஸோ இங்கே வச்சுருக்கிறாங்க 165 இருந்தால் மேக்ஸிமம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி இந்த மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜிலாம் எங்கே இருக்கும் அப்படின்னா யூனிவர்சிட்டிஸில் அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் கிடைக்கும். பட் இந்த கோர்ஸ் இங்கே வச்சுருக்காங்க 147 வரைக்கும் இருக்குது. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 184.5. அடுத்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதனுடைய கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னா 165.5. அடுத்து மெகட்ரானிக் இன்ஜினியரிங் இதெல்லாம் நிறைய இந்த கோர்ஸெல்லாம் மெகட்ரானிக் இன்ஜினியரிங்லாம் நிறைய காலேஜஸில் இல்லை. இது இருக்குது 167. அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்டு இன்ஜினியரிங் 174.5. ஸோ ஓகேங்களா. ஸோ வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே இத்தனை கோர்சஸும் இருக்குது. அதனால் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்ட்ரென்த்தே ஏகப்பட்டது இருக்கும். ஏன்னா ஒரு உங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இத்தனை கோர்ஸும் ஃபில் ஆகவும் செஞ்சுறதுனால நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க பிஜியும் வச்சுருக்கிறாங்க, அதே பிஹெச்டியும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் யூஜி இங்கேயும் பண்ணிக்கலாம், பிஜியும் இங்கேயும் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நிறைய கோர்சஸ் இருக்கிறனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுடைய டவுட்டு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. இந்த வீடியோவை வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூஷனில் யாராவது படிக்கிறவங்களா இருந்தால் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வருஷம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.